ஜனாதிபதி வேட்பாளர் சஜித்திற்கு தமிழரசு கட்சி ஆதரவு முன்னரே மாவை சேனாதி ராஜாவுக்கும் தெரியப்படுத்தப்பட்டது. இனப்பிரச்சினைக்கான தீர்வை முன்வைக்காத அனுர தமிழ் மக்கள் எவ்வாறு நம்புவது? ஸ்ரீகாந்தா கேள்வி. தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் ஜோதிலிங்கம் கருத்து. வைத்தியசாலை விடுதிக்குள் நுழைந்த விவகாரம் தம்பிராசா பிணையில் விடுதலை. நாட்டிலுள்ள இனவாதம் என்னை ஜனாதிபதியாக வர விடாது. மோதூரில் அரியநேத்திரன் ஆதங்கம். தீ வைத்து அளிக்கப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் அலுவலகம். சஜித்தை ஆதரிக்கும் சுமந்திரன் குழு தமிழரசு கட்சி அல்ல, தமிழ் எம்பி வெளிப்படை. இந்தியா சீனாவுடன் நெருக்கமாகவே பணியாற்றுவேன், விக்னேஸ்வரனுக்கு அனுர பதிலடி. ஜனாதிபதி வேட்பாளர் மீது தாக்குதல் நடத்த திட்டம் கசிந்த ரகசிய அறிக்கை. ஈழத் தமிழினத்தின் இறைமையே எமது அரசியல் இலக்கு பிரித்தானியாவில் ஸ்ரீதரன் எம்பி. தொடர்பது விரிவான செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளர் சயித் பிரேமதாசாவுக்கு தமிழரசு கட்சி ஆதரவு வழங்குவதற்கு மேற்கொண்ட தீர்மானம் தொடர்பாக உருவாக்கப்பட்ட அறிக்கை கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜாவுக்கு முன்னரே தெரியப்படுத்தப்பட்டது எனவும் மத்திய குழு இனிமேல் கூடாது என வடமாகாண சபையின் அவைத்தலைவர் CBK சிவஞானம் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். பொதுவாகவே 4 நாளுக்கு மேற்பட்ட அறிவித்தல்கள் வழங்கி வந்திருக்கிறோம். இந்த விடயத்தில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே 19/5/2004, 16/6 ஜூன் மாதம் 2024, 11/8/2024, 18/8/2024 ஆகிய 4 கூட்டங்கள் இந்த விடயம் தொடர்பாக பேசிக்கொண்டே தொடர்ந்து வந்திருக்கிறது. ஆகவே 1ஆம் தேதி நடைபெற்ற கூட்டம் அத்தனை 4 கூட்டங்களில் தொடர்ச்சியான ஒரு கூட்டம். ஆகவே இது ஒத்திவைக்கப்பட்ட கூட்டம். அதாவது 18ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் ஒரு முடிவெடுக்கப்பட்டது. முக்கியமான ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய விஞ்ஞாபனங்களை பரிசீலித்து சபைக்கு அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவு 18ஆம் தேதி மத்திய செயற்குழுவில் எடுக்கப்பட்டது. அதற்கான ஒரு குழு நியமிக்கப்பட்டது. அதில் தலைவர் மாவை சேனாதி ராஜா, பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம், நான், திரு சுமந்திரன், திரு ஸ்ரீதரன் ஆகியோர். அதைத் தொடர்ந்து திரு மாவை சேனாதி ராஜா அவர்கள் தாமாகவே சுமந்திரனிடம் அவ்வாறான ஒரு அறிக்கையை தயாரிக்குமாறு கேட்டிருந்தார். அந்த அறிக்கை தான் 1/9/2000 கடைசியாக நடந்த 2024 கூட்டத்தில் சுமந்திரனால் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. ஆகவே இந்த கூட்டங்கள் 2 விடயங்களை தொடர்ந்து நடந்தது. ஒன்று பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர், மற்றது ஜனாதிபதி தேர்தல். தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமாக இப்பொழுது இந்த கூட்டத்தில் எங்களுடைய மொத்த எண்ணிக்கை 41. அதில் ஏற்கனவே எனக்கு தெரிந்த அளவிலே சம்பந்தரையாவும் செல்வராஜா அவர்கள் காலமாகிய காரணத்தினால் அந்த எண்ணிக்கை 39ஆக குறைகிறது. இந்த கூட்டத்திற்கு ஏற்கனவே 26 பேர் பிரசன்னமாக இருந்திருக்கிறார்கள். பிரசன்னமாக எப்பொழுதுமே வாக்களிப்பு அல்லது எண்ணிக்கை என்பது சமூகம் அளித்து வாக்களிப்பு அளிப்பவர் தான் கணக்கில் எடுக்கப்படுவார்கள். ஆகவே 26 பேர். எங்களுடைய ஜாப்பின்படி 11 பேர் தான் ஆக குறைந்த நிறைவன் என்றால் கோரம். இது 26 பேர் பிரசன்னமான ஒரு கூட்டமாக அதில் இருந்திருக்கிறது. முதலிலே பொது வேட்பாளர் சம்பந்தமாக கலந்துரையாடிய பொழுது கிட்டத்தட்ட 18 பேர் பொது வேட்பாளருக்கு ஆதரவு இல்லை என்று தெரிவித்தார்கள். நேரடியாக பிரசன்னமாக இருந்த 4 பேர் பொது வேட்பாளருக்கு ஆதரவு என்று தெரிவித்தார்கள். ஆகவே பெரும்பான்மையாக பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதில்லை என்ற முடிவாகியது. அதுக்கிடையிலே ஒரு தீர்மானம் திரு அரியநேந்திரன் அவர்களை இந்த போட்டியிலிருந்து விலகுமாறு கோருவது என்பது ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அதுக்கு அடுத்ததாக சுமந்திரன் அவர்கள் மாவையினால் கோரப்பட்டு தான் தயாரித்து வாட்ஸ்அப்பில் குறிப்பான ஆட்களுக்கு பகிரக்கப்பட்ட அறிக்கையை முன்வைத்தார்கள். அந்த அறிக்கை சுருக்கமாக
சொல்லிய பின்பு 3 வேட்பாளர்கள், அதாவது அன்றகுமார் திசாநாயக்க, ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாஸ் ஆகியோருடைய அவருடைய விஞ்ஞாபனங்களிலே இருக்கக்கூடிய விடயங்கள் இந்த இறுக்கமான 6 அல்லது 7 விடயங்களை சுட்டிக்காட்டி நிவாரண விடயங்கள் அவர்களை உள்ளது என்று சொல்லி விவாதிக்கு இறுதியாக சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. அப்போ அந்த கருத்து வைக்கப்பட்டது கிட்டத்தட்ட அநேகமான எல்லோரும் அதுக்கு ஆதரவாக கருத்தை சொன்னார்கள். அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த முடிவை மக்களுக்கு விடலாம், அவர்களை தெரிவு செய்வார்கள் என்ற ஒரு கருத்தை நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதை ஆதரித்தாக 2 பேர் தான் சொன்னார்கள், திரு குருகோல் ராஜா மற்றும் ரஞ்சன் நினைக்கிறேன். அதனோடு அந்த கருத்து அதோடு ஈடுபடவில்லை. ஆகவே சஜித் பிரேமதாசா அவருடைய முன்மொழிவு ஏனைய 2 பேரை பற்றி எவருமே பேசவில்லை. சாதா பாதகமாக அன்றகுமார் திசாநாயக்கவோ ரணில் பற்றியோ பேசவில்லை. அவர் சஜித் பிரேமதாசா அவனுடைய ஏற்றுக்கொள்ள அவருக்கு ஆதரவாக செயல்படுவது என்று முன்மொழிக்கப்பட்டது. அப்பொழுது நான் சொன்னேன், சரி அப்படி அந்த தீர்மானம் எல்லோரும் பெரும்பான்மையாக அதுக்கு நான் உடன்படுகிறேன். ஆனால் கட்சி என்ற ரீதியில் நாங்கள் அந்த எஸ்ஜேபி, அதாவது தேசிய மக்கள் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளரான சஜித் பிரேமதாசாவை ஆதரித்து நாங்கள் கட்சி ரீதியாக பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை தவிர்க்கலாம் என்ற கருத்தை நான் முன்வைத்தேன். ஆனால் அந்த கருத்துக்கு அவர்கள் சொன்ன பதில், நாங்கள் ஒரு வேட்பாளரை ஆதரிப்பதாக சொல்லிவிட்டு வெறுமனே வாழ இருக்க முடியாது, அவை எல்ல வைக்க வேண்டிய கடப்பாடும் எங்களுக்கு இருக்கிறது, அவை நாங்கள் அதை அந்த ஆதரித்த கருத்து பிரச்சாரத்தில் பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்து பரவலாக சொல்லப்பட்டது. ஆகவே நான் அவர்களுக்கு தெளிவாக சொன்னேன், அப்படி இருந்தால் என்னை பொறுத்தவரையில் நான் அந்த கட்சியினுடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கிறேன், உடன்படுகிறேன். ஆனால் பிரசாரத்திலேயோ மேடைகளிலேயோ நான் பங்கு பெற்ற மாட்டேன் என்று. தமிழ் மக்களின் நீண்டகால இன பிரச்சினைக்கு அரசியல் தீர்வினை தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்க முடியாத ஜனாதிபதி வேட்பாளர் அனுரவை தமிழ் மக்கள் எவ்வாறு நம்பி வாக்களிக்க முடியும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் மூத்த சட்டத்தரணியுமான ஸ்ரீகாந்தா கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் மக்கள் அவருடைய வார்த்தைகளிலே சொல்வதாக இருந்தால், வடக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும், வாக்களிக்க முன்வர வேண்டும் என்று அவருடைய வேண்டுகோள் அமைந்திருக்கிறது. ஊழலற்ற, அதிகார துஷ்பிரயோகமற்ற, சுரண்டலற்ற, பாரபட்சமற்ற ஒரு சமூக கட்டமைப்பினை ஏற்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த வேண்டுகோளை அவர் விடுத்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே ஒரு அடிப்படை பிரச்சினை இலங்கை சுதந்திரமடைந்த நாளிலிருந்து இருந்து வந்திருக்கிறது. படிப்படியாக அது கூர்மையடைந்திருக்கிறது. கடைசியாக அதன் உச்சகட்டமாக 30 வருடங்கள் இந்த நாட்டிலே ஒரு உள்நாட்டு போரே நடந்து முடிந்திருக்கிறது. இந்த வரலாற்று பின்னணியிலே தோழர் அன்றகுமார திசாநாயக்க அவர்களுடைய வேண்டுகோளை பரிசீலிக்கிற பொழுது அவர் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சினை என்ன என்பதை ஒருபுறம் தள்ளிவிட்டு ஒட்டுமொத்தமாக இலங்கை முழுவதற்கும் சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் உட்பட இலங்கை தீவின் மக்கள் அனைவருக்கும் உள்ள பொதுவான பிரச்சனைகளை பற்றியே கரிசனை கொண்டவராகவும் கவனத்தில் கொண்டவராகவும் தன்னுடைய பேச்சிலே கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் இப்பொழுது சில சிங்கள தலைவர்களிடம் நாங்கள் காண்கின்ற குறைபாடு. முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் பாரிய அரசியல் பொருளாதார மாற்றங்களை இந்த நாட்டிலே இனியாவது ஏற்படுத்தியாக வேண்டும் என்கிற தீவிர உணர்வு கொண்டவர்கள் இந்த விடயத்திலே, அதாவது தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினை தொடர்பிலே
ஒரு முழுமையான பார்வை கொண்டவர்களாக இல்லை. ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதால் மாத்திரம் எமது மக்களுக்கு இந்த நாட்டிலே நிம்மதியும் அமைதியும் மற்றும் பிரச்சனைகளுமற்ற ஒரு வாழ்க்கை உறுதிப்படுத்தப்படும் என்று நாங்கள் நம்பவில்லை. நாங்கள் இந்த நாட்டிலே நீண்ட நெடுங்காலமாக அடிமைப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறோம். தமிழர்கள் என்ற காரணத்திற்காக விவரிக்க முடியாத பாரபட்சங்களுக்கு எமது மக்கள் உள்ளாக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். மிக கொடுமையான சட்டங்கள் எமது மக்கள் மீது ஏவி விடப்பட்டு வந்திருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் இந்த யுத்தம் 79 பிரகடனப்படுத்தப்படாத அளவிலே தொடுக்கப்பட்ட இந்த அரச பயங்கரவாதம் 2009 வெற்றிகரமாக தமிழ் மக்களுடைய எதிர்ப்பு போராட்டத்தை முறியடிக்கின்ற வரையிலே 30 வருஷ காலம் ஒரு நரக வாழ்க்கைக்குள்ளே எமது மக்கள் இருந்து வந்திருக்கிறார்கள். இந்த பின்னணியிலே தான் நண்பர் அருணகுமார திஸ்ஸநாயக்க அவர்கள் 2010 நீங்கள் சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்தீர்கள். 2015 மைத்ரிபால சிறிசேனவுக்கு வாக்களித்தீர்கள். 2019 கோதபாய ராஜபக்ஷவுக்கு எதிராக வாக்களித்தீர்கள் என்றெல்லாம் கூறி இந்த முறை தனக்கு வாக்களித்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த கை கொடுங்கள் தோள் கொடுங்கள் என்று பகிரங்க அறைகூவலை விடுத்திருக்கிறார். அது அவருடைய நிலைப்பாட்டை பொறுத்த மட்டிலே புரிந்து கொள்ளப்படக்கூடியது. ஆனால் எங்களுடைய நிலைமை, எமது மக்களுடைய நிலைமை முற்று முழுதாக வேறுபட்டிருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த யுத்தத்துக்கு தொடர்ந்து முகம் கொடுக்க வேண்டி வந்ததற்கான அடிப்படை காரணம் எங்களுடைய அடிப்படை உரிமைகளை நாங்கள் விட்டு கொடுக்க மறுத்தது. ஒரு தனி தேசிய இனமன்ற அடிப்படையிலே சர்வதேச சட்டத்தின் கீழ் எங்களுக்குள்ள உரிமைகளை நாங்கள் விட்டு கொடுக்க அல்லது சரணடைய செய்ய மறுத்தது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யுத்தத்தின் பொழுது யார் யார் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் தெற்கில் உள்ள அரசியல்வாதிகளை பொறுத்தமட்டிலே என்பது எமது மக்களுக்கு நன்றாக தெரியும். அந்த பழைய விஷயங்களை நான் இப்பொழுது கிளற விரும்பவில்லை. ஜேவிபி என்ற கட்சி யுத்தம் முடிகின்ற வரையிலே எவ்விதம் செயல்பட்டது என்பது எங்களுக்கு தெரியும். 1988 ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் ஒன்றாக ஒரே மாகாணமாக இணைக்கப்பட்டிருந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களை சட்ட ரீதியாக பிரிப்பதற்கு உயர் நீதிமன்றத்தை நாடி வழக்கு தாக்கல் செய்து 2006 அதில் வெற்றி கண்டவர்கள் ஜேவிபி என்பதை எமது மக்கள் இன்னமும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் அவர்களுக்கு விரோதமான ஒரு காரணமாக நாங்கள் இப்பொழுது பார்க்க விரும்பவில்லை. ஜேவிபி என்ற பெயரை ஒரு பக்கம் தள்ளிவிட்டு தேசிய மக்கள் சக்தி என்கிற புதிய பெயரோடு ஒரு புதிய அவதாரம் எடுத்திருக்கிற இந்த அரசியல் சக்தி அல்லது இந்த அரசியல் அணி இப்பொழுது தோழர் அனுரகுமார திஸ்ஸநாயக்காவை களத்திலே இறக்கி எமது மக்களுடைய ஆதரவை கோருகிற பொழுது நாங்கள் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். பல விஷயங்களை நீங்கள் பேசுகிறீர்கள். ஊழலுக்கு நாங்களும் எதிர்ப்பானவர்கள், அதிகார துஷ்பிரயோகத்திற்கு நாங்களும் எதிர்ப்பானவர்கள். பாரபட்சம் என்பது எந்த வடிவில் வந்தாலும் அரசியல் ரீதியாக, இன ரீதியாக, மத ரீதியாக, பொருளாதார ரீதியாக எந்த வடிவில் வந்தாலும் உங்களைப் போலவே நாங்களும் அதற்கு தீவிரமான எதிர்ப்பாளர்கள். ஆனால் அத்துடன் விஷயம் முடிந்துவிடவில்லை. எமது மக்களை பொறுத்தமட்டிலே நாங்கள் இந்த இலங்கை தீவிலே சிறுபான்மை மக்கள் என்ற அடிப்படையிலே வடகிழக்கிலே பெரும்பான்மையாக நீண்ட நெடுங்காலமாக நாங்கள் வாழ்ந்து வந்தாலும் ஒட்டுமொத்த இலங்கை தீவிலும் நாங்கள் சிறுபான்மை மக்கள் என்ற அடிப்படையிலே எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, எங்கள் சுதந்திரத்தை நிலைநாட்டுவதற்கு, எங்கள் மரபு வழி தாயகத்திலே எங்கள் இருப்பை நாங்கள் உறுதி செய்து கொள்வதற்கு எங்களுக்கு ஆக குறைந்தது ஒரு பூரண சுயாட்சி அரசியல் நிர்வாக அமைப்பு முறை வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய அரசியல் கோரிக்கையாக கடந்த பல ஆண்டுகளாக முன்வைத்திருக்கிறோம். இந்த விடயத்திலே வேறுபட்டு நிற்கும் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கிடையிலே, தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் கட்சிகளுக்கிடையிலே எந்த வேறுபாடும் கிடையாது. இது ஒரு ஒருமித்த கோரிக்கை. ஆனால் அதற்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய பதில் என்ன? பல்வேறு பிரச்சனைகளுக்கு திட்டவட்டமாக வெற்றொன்று துண்டு ஒன்றாக பரிகாரங்களை முன்வைத்திருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் நண்பர் அனுரகுமார திஸ்ஸநாயக்க
இனப்பிரச்சினை தொடர்பிலே தங்களுடைய தீர்வு என்ன, தாங்கள் முன்வைக்கின்ற திட்டம் என்ன என்பதை இனியாவது எமது மக்களுக்கு முன்னாலே சமர்ப்பிக்க வேண்டும். முழு இலங்கை தீவுக்கும் அவர்கள் அதை பகிரங்கமாக சொல்ல வேண்டும். இதிலே அவர்கள் ஒளித்து பிடித்து விளையாட முடியாது. நாங்கள் எங்களுக்கு ஆட்சிக்கு வருவதற்கு கை கொடுங்கள், ஆட்சிக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அரசாங்கத்தை அமைப்போம், பின்னர் நாங்கள் எல்லோரும் மேசையிலே ஒன்றாக உட்கார்ந்து பேசி தீர்ப்போம் என்கிற இந்த கதைகள் எல்லாம் எத்தனையோ பேசிய கதைகள். எத்தனையோ பேர், பண்டாரநாயக்க, ஜே.ஆர். ஜெயவர்தன, ஸ்ரீமாவோ, இப்படி எத்தனையோ பேர், ஏன் மறைந்த பிரேமதாச, இப்படி எத்தனையோ பேர், இவையெல்லாம் புளித்து போன பழைய கதைகள். இந்த கதைகள் எல்லாம் சொல்லப்பட்ட பின்னர் தான் இந்த யுத்தம் வெடித்தது, நீடித்தது, முரட்டுத்தனமாக மூர்க்கத்தனமாக எமது மக்களிலே 1.5 லட்சம் பேர்களுடைய உயிர்களை பலியெடுத்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது என்கிற அந்த கசக்கின்ற கடுமையான உண்மையை நாங்கள் தினமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர்களின் விடுதிக்குள் நுழைந்த சம்பவம் தொடர்பாக கைதாகி விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் மூத்தம்பிராசா பிணையில் விடுவிக்கப்பட்டார். 2 சரீர பிணைகள் விடுவிக்க சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவிட்டது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர்களின் விடுதிக்குள் நுழைந்த சம்பவம் தொடர்பாக 3 கைது செய்யப்பட்டதுடன் 2 பிணை வழங்கப்பட்டு 1 விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். சமூக வலைதளங்களில் போலி தகவல்களை பரப்பி தவறாக வழிநடத்தினார் என்ற குற்றச்சாட்டில் அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் மூத்தம்பிராசாவை செப்டம்பர் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் தம்பிராசா சார்பில் சட்டத்தரணி கேசவன் சயந்தன் நகர்த்தல் பத்திரத்தை சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். நகர்த்தல் பத்திரம் மூலம் வழக்கை விசாரித்து சாவகச்சேரி நீதவான் 2 சரீர பிணையில் தம்பிராசாவை விடுவிக்க உத்தரவிட்டது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் முதல் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா வைத்தியசாலை விடுதிக்குள் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் என தெரிவித்து போலீசாருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு விரைந்த சாவகச்சேரி போலீசார் வைத்தியசாலை விடுதி அறைக்கு வெளியே வைத்தியரை அழைத்த போதும் வைத்தியர் வெளியே வராததால் சந்தேகமடைந்த போலீசார் விடுதி அறையை உடைத்து உள்ளே சென்றனர். இந்நிலையில் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் அங்கு சென்ற போலீசாருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து சம்பவ இடத்தில் நின்று மூத்தம்பிராசாவையும் காணொலியை எடுக்க முயன்ற 2 பேர் மொத்தமாக 3 போலீசார் கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இம்முறை நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலில் நான் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை எனவும் இந்த நாட்டில் உள்ள இனவாதம் அதனை விடாது என ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். மோதூர் பட்டித்திடல் கிராமத்தில் இன்றைய தினம் காலை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், இனவாதியும் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவருமே இம்முறை ஜனாதிபதியாக வரப்போகின்றார், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இருப்பினும் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்வதற்காகவே ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் போட்டியிடுவதாகவும் தெரிவித்தார். கடந்த காலங்களில் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம், இம்முறையும் ஏமாற்றப்படுவதற்கு தயாராக இல்லை. தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பு எடுத்த முடிவானது ஆரோக்கியமான முடிவென எம்மை சந்திக்கின்ற மக்கள் தெரிவிப்பதோடு அவர்கள் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்கவும் தயாராக உள்ளனர். யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்த எமது பிரச்சாரத்தை தற்போது திருகோணமலையில் மேற்கொண்டு வருகின்றோம். வடக்கு கிழக்கின் சகல பகுதிகளுக்கும் சென்று தமது பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளோம். இதற்கு முன்னர் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி போராட்டம் உள்ளிட்ட பல போராட்டங்களை நடாத்தியுள்ளோம். அவ்வாறே இதுவும் புள்ளடி எடுக்கின்ற போராட்டமாகும் என்று தெரிவித்தார். கம்பகா பியகம ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் அலுவலகம் நேற்று மாலை சிலரால் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவத்தில் ஐக்கிய அலுவலகத்தின் அனைத்து பேனர்கள் மற்றும் பதாதைகள் முற்றாக அளிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் வியகம தொகுதியின் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற தலைவரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான பிரசன்ன சம்பத் இது தொடர்பில் கருத்து வெளியிடுகையில், மக்கள் விடுதலை முன்னணியை சேர்ந்தவர்களை இவ்வாறு தீ வைத்துள்ளனர். இது தொடர்பில் மேகவத்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்று தெரிவித்துள்ளார். தீக்கிரையாக்கப்பட்ட அலுவலகம் கடந்த 26ஆம் தேதி வியகம தேர்தல் தொகுதிக்குட்பட்டு தரணகம பகுதியில் திறக்கப்பட்டவை குறிப்பிடத்தக்கது.
மியான்மரில் ஆயுதம் தாங்கிய குழு ஒன்றின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 20 இளைஞர்கள் நாட்டை வந்தடைந்தனர். குறித்த 20 இளைஞர்களும் நேற்று தினம் நாட்டை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச எதிரிகளுக்கான அமைப்பின் அனுசரணையில் தாய்லாந்தின் பேங்காக்கில் இருந்து அவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் நாமலின் தொலைநோக்கு திட்டம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தேசிய வேலை திட்டம் நாளை காலை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கட்சி அறிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள 22 தேர்தல் மாவட்டங்களில் 160 ஆசனங்களையும் 13,268 வாக்களிப்பு நிலையங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இந்த ஏற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சையத் பிரேமதாசாவை ஆதரிப்பது சுமந்திரன் குழு என்றாலும் தமிழரசு கட்சி அல்ல என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பொலிகண்டி முதல் பொத்துவில் வரை முன்னெடுக்கப்பட்டு வரும் நமக்காக நாம் பிரச்சார பயணத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய பகுதியில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினர் பரப்புரை நடவடிக்கையினை முன்னெடுத்த போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளனர். நாங்கள் நமது தனித்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு தமிழ் வேட்பாளர் ஒருவரை முன்னிறுத்தி நிற்கின்றோம். அவர் தேர்தலிலே வெற்றி பெறப் போவதில்லை. ஆனால் தமிழ் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய செயற்திட்டமாக இது அமைகின்றது. ஆகவே அனைத்து தமிழர்களும் தமிழர்களாக சிந்தித்து நமது முதல் வாக்கினை தமிழ் பொது வேட்பாளருக்கு அளிப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் சி.பி. விக்னேஸ்வரன் சொல்வதை தமிழர்களே கேட்பதில்லை. அவ்வாறு இருக்கும் போது நான் அவரையெல்லாம் கண்டு கொள்வேனா என அனுரகுமார திசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மையில் கருத்து தெரிவித்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் அனுரகுமார ஜனாதிபதியாக தெரிவானால் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான திட்டங்களோ அல்லது சர்வதேச ஒத்துழைப்பையோ அவரால் பெற முடியாது. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டுமானால் அவர்கள் சீனாவின் உதவியை நாட வேண்டிய தேவை ஏற்படும். ஏற்கனவே நாடு சீனாவின் கடன் வரைக்குள் சிக்கியுள்ள நிலையில் நாட்டு மக்கள் அதனை விரும்ப மாட்டார்கள் என்று விமர்சித்திருந்தார். இதற்கு பதில் வழங்கியுள்ள அனுரகுமாரும் விக்னேஸ்வரன் கூறுவதை தமிழர்களை பொருட்படுத்துவதில்லை, நாளை பொருட்படுத்த வேண்டும். இன்றைய உலகில் எந்த ஒரு நாட்டையும் சார்ந்திருக்காமல் ஒன்றும் செய்திருக்க முடியாது. அரசாங்கங்கள் இன்னொரு அரசாங்கங்களுக்கு தான் ஆதரவை வழங்குகின்றன, தனிநபருக்கல்ல. ஆதலால் இந்தியாவுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டிய விடயங்களில் நான் இந்தியாவுடன் நெருக்கமாகவே பணியாற்றுவேன். சீனாவுடன் நெருக்கமாக பணியாற்றிய வேண்டிய விடயங்களில் நான் சீனாவுடன் நெருக்கமாகவே பணியாற்றுவேன் என்றார். ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் நோக்கில் ரணிலை அறிந்து கொள்வோம் என்னும் பிரச்சார நிகழ்ச்சி நாடளாவிய ரீதியில் நாளை காலை 8 மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளது. 9 மாகாணங்கள், 160 தேர்தல் தொகுதிகள், 341 உள்ளூராட்சி சபைகள், 4984 வட்டாரங்கள், 14,026 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் மற்றும் 53,196 கிராம வீதிகளை உள்ளடக்கி இந்த நிகழ்ச்சி திட்டத்தினூடாக அரசியல், சமூக மற்றும் கலாச்சார ரீதியில் ரணில் விக்ரமசிங்கவின் பாத்திரத்தை மக்களுக்கு அறிந்து கொள்ள வாய்ப்பளிக்கப்படும் என்று ரணிலின் தேர்தல் நடவடிக்கைக்கான ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஈரும் ஸ்ரீலங்கா விஞ்ஞாபனத்தின் உள்ளடக்கம் அடங்கிய துண்டு பிரசுரங்கள், விநியோகம் மற்றும் மக்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இதன் கீழ் ஏற்பாடு செய்யப்பட உள்ளன. மீண்டும் வரிசையில் நிற்கும் யுகத்தை எதிர்கொள்ளாத வகையில் பொருளாதார ஸ்திரத்தன்மை கொண்ட நாட்டில் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கையையும் ஒருங்கிணைக்கும் இந்த பிரச்சாரத்தில் இணையுமாறு அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களில் ஒருவர் மீது தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கிடைத்துள்ள தகவல்கள் குறித்து நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. இந்த விடயம் குறித்து விரிவான விசாரணை நடத்துமாறு கொழும்பு பிரதான நீதவான் திலின கமகே குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர் ஒருவரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த மேற்கொள்ளப்பட்ட திட்டம் குறித்து ரகசியமான அறிக்கையொன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நீதிவானிடம் சமர்ப்பிக்கப்பட்ட குறித்த அறிக்கையின் அடிப்படையில் விசாரணை நடத்துவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த அறிக்கையை ரகசியமாக பேணுமாறு நீதிமன்றம் மேலும் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. மேலும் இந்த தாக்குதல் தொடர்பான தகவல்களை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வழங்கிய நபரை நீதிமன்றில் முன்னிலையாக்குமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது.
இந்த நிலையில் தாக்குதல் குறித்த விசாரணை தொடர்பில் அறிவிக்குமாறு நீதவான் திரினகமகே குற்ற விசாரணை பிரிவுக்கு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈழத் தமிழர்களை மையப்படுத்திய தமிழ் தேசிய அரசியல் நீரோட்டத்தில் இனத்தின் இருப்புக்காகவும் இறமைக்காகவும் அரசியல் பணியாற்றுவதற்காகவே நான் இணைந்து கொண்டேன் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் லண்டனில் தெரிவித்துள்ளார். எனது அரசியல் பயணத்தையும் அது சார்ந்த பணிகளையும் அதே தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் நின்றுதான் நமது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் இறுதி வரை அந்த கொள்கையில் புரளற்று பயணிக்க தலைப்பட்டுள்ளேன். அது அடிப்படையிலேயே காலத்தின் தேவையுணர்ந்து தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் நிலைப்பாட்டிலும் நான் உறுதியாக உள்ளேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவால் கிளிநொச்சி மக்களினதும் வட்டக்கட்சி மத்திய கல்லூரி பள்ளிய மாணவர் சங்கத்தினதும் ஏற்பாட்டில் பிரித்தானியாவில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.